தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரிய சத்தியவெளி யூடியூப் சேனல் மூலமாக தேவவசனத்தை கேட்கின்ற தேவனுக்கு மகிமை செலுத்துகிற யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாய் அன்புக்குரிய சகோதரர் பர்னபாஸ் தேவ ஊழியர் அவர்களை நினைத்து ஆண்டவருக்கு அதிகமாய் நான் நன்றி சொல்லுகிறேன். என்று கேட்டால் தேவன் அவர் மூலமாய் உலகம் எங்கும் இருக்கிற தேவ மக்கள், இன்னும் அநேகர் சத்தியம் தெரியாத பலர் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பெயரே சத்திய ஒளி. ஒளிக்கு முன்பாக இருள் இருப்பதில்லை. இந்த சேனல் மூலமாக கொடுக்கக்கூடிய சத்தியங்கள் மக்கள் மத்தியிலே காணப்படக்கூடிய இருள்களை அகற்றி தேவனுடைய வசனம் வெளிச்சமானது இந்த உலகம் முழுவதும் பரப்பப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு சகோதரர் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருப்பது மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த சேனல் மூலமாய் இன்றைக்கே தேவனுடைய வசனத்தை நானும் கூட பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக அவரை நான் போற்றுகிறேன். பிரியமானவர்களே, நம்ம கடந்த 2 பதிவு முக்காடினுடைய பின்னணியை குறித்து நம்ம போற்றிருக்கிறோம். இப்போ அந்த பதிவிலே அநேக வசனத்தை கேட்டிருக்கிறீர்கள். புதிதான சில சத்தியங்களை கூட நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இப்போ இந்த பதிவில் முக்காட்டினுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து பேச நான் முற்படுகின்றேன். இப்போ சபையில் சகோதரிகள் முக்காடு போட்டுக்கொள்கிறார்கள். இப்போ இதை குறித்து நிறைய விமர்சனங்கள், இந்த முக்காடு ஏன் போட வேண்டும், எதற்காக போட வேண்டும், அது இந்த காலத்துக்கு அது அவசியம் இல்லை, இன்னைக்கு ஒரு ட்ரெண்டாகவே இது போய்கிட்டு இருக்கிறது. அல்லது இந்த முக்காடு பாதி தலை மூடி போட்டால் போதும், அல்லது கழுத்துக்கு மேலே கொஞ்சம் பாதி இருந்தால் போதும் என்ற நிலையில் இன்னைக்கு இருக்கிற சகோதரிகள் பிள்ளைகள் அப்படித்தான் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரியமானவரே, இதனுடைய அம்சம் என்ன என்பதை நாம் தெரிந்தால் உண்மையிலேயே நாம் கடவுளுக்கு ரொம்பவே மகிமை செலுத்தக்கூடிய நிலை நமக்கு உருவாகும். அந்த மனப்பான்மையை தேவன் நமக்கு தருவார். ஸோ இப்போ அந்த ரீதியில் இந்த முக்காட்டினுடைய நோக்கத்தை இந்த பதிவிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஓகே, இப்போ இதனுடைய முக்கியமான வசனங்களாக வேதத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பகுதி 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துக்கு நான் வர விரும்புகின்றேன். 11ஆம் அதிகாரம். இந்த 11ஆம் அதிகாரத்தினுடைய நோக்கமே என்னவென்று கேட்டால், இதனுடைய தலைப்பு நான் கொடுத்திருப்பது என்னன்னு கேட்டால், அவபக்தியாக தேவனுடைய பாத்திரத்திலே பங்கெடுப்பது என்ற தலைப்பின் அடிப்படையிலே இந்த பகுதியை வாசிப்போமானால் பல சத்தியங்களை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய பாத்திரத்தில் வாரத்தின் முதல் நாளிலே நாம் மேஜையில் இருக்கிற அப்பம் பாத்திரத்தில் நம்ம பங்கெடுக்கிறோம் அல்லவா, அது நிதானித்து பங்கெடுக்க வேண்டும். அது அவபக்தியாக அதில் நாம் பங்கெடுக்கக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை தெளிவாகவே இந்த 11ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருப்பதை பிரியரே நாம் அறியலாம். இப்போ அந்த அவபக்தி அந்த வார்த்தையின் அடிப்படையிலே வருவதுதான் இந்த முதல் பகுதியான, அதாவது 1 நான் சொல்லக்கூடுமானால் 16 வயசு வாக்கியங்கள் வரை சொல்லப்பட்டிருப்பது முக்காட்டை குறித்து அவர் விளக்குகிறார். அப்போ தேவ சமூகத்திலே போவதற்கு ஒரு பக்தி தேவை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவை, சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இது அவசியமாக இருக்கிறது. அதில் விசேஷமாய் பெண்களை குறித்து சகோதரிகள் தேவ சமூகத்திலே பக்தியோடு இருப்பதற்கான அடையாளம் என்ன என்பதை குறித்து அதை முக்காடு என்ற விஷயத்தில் இங்கே பவுல் அழகாக எடுத்து கூறுகிறார் என்பதை பிரியரே நாம் அறியலாம். சரி, வாங்க இப்போ இந்த முக்காடு பெண்கள் போடுவது இதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய பின்னணிதான் தொடர்ந்து நாம் அறிய வேண்டியது என்ன என்பதை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லலாம். பொது விசேஷமாய் பிரியமானவரே, உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வது என்னவென்று கேட்டால், முதலாவது இந்த புத்தகத்திலே அந்த 11ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்டுக்கொள்கிறேன். 7வது வசனம். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாக இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டியது இல்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல,
ஸ்திரியை புருஷனிலிருந்து தோன்றினவன் என்று நாம் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். இப்படி வாசிப்பதால் இன்னைக்கு நிறைய விமர்சனர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அப்போ ஆண்களுக்கு பெண்கள் அடிமையா இருக்க வேண்டுமா, அல்லது கீழ்ப்படிந்து உட்பட்டு இருக்க வேண்டுமா? ஆண்களும் பெண்களும் இந்த நாட்களிலே சமப்படுத்தப்பட்டு இருக்கிறார்களே, சமமாக கருத வேண்டியதானே என்ற விஷயமெல்லாம் இன்றைக்கு நிறைய பேசுகிறார்கள். அருமையானவரே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக ஆண்கள் பெண்கள் சரிசமமாக இருக்க வேண்டியது அவசியம் என்ற ஒரு கலாச்சாரம் இன்றைய காலகட்டத்தில் அதை பெருசாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வேதம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது, ஆண்களும் பெண்களும் சமமானவர்கள் தான் என்று தான் சொல்லியிருக்கிறது. தேவனுடைய பார்வையிலே மனிதன் என்று சொன்னாலே, ஆதாம் என்று சொன்னாலே ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் மனிதன் என்ற விஷயத்தை நாம் தெளிவாக அறிய வேண்டும். இதை குறித்து பேச வேண்டுமானால் இது ஒரு பெரிய அளவில் பேசலாம். இதுக்கு விளக்கங்கள் நிறைய இருக்கிறது. ஒரே வார்த்தை, மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். அப்படிதான் ஆதியாகமத்தில் இருக்கு. அதுல ஆணும் பெண்ணும் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவனாக, சமப்படுத்தப்பட்ட ஆண்களும் பெண்களுமாகத்தான் மனிதனாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். இதில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வரலாம். இப்போ இந்த முக்காட்டை குறித்து பார்க்கும்போது, சகோதரிகள் ஏன் முக்காடிட வேண்டும், இதை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சில விஷயத்தின் மூலமாக உங்களோடு நான் விளக்க விரும்புகிறேன். பாருங்க, இதனுடைய கலாச்சார பின்னணியை நாம் முதலாவது அறிய வேண்டும். இப்போ இந்த கலாச்சார பின்னணி உங்களுக்கு நான் சொல்லுவது என்னவென்று கேட்டால், முதலாவது ஆராதனை விஷயங்களில், அதாவது இன்னும் சொல்ல போனால் யூத கலாச்சாரம், ரோமர்களுக்கு உரியதான கலாச்சாரம், அதே போல் கிரேக்க கலாச்சாரம், இதெல்லாம் இந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் பெண்கள் எவ்வாறு நடத்தப்பட்டார்கள் என்ற விஷயங்கள் நாம் வரலாறை திருப்பி பார்த்தால் நமக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இப்பொழுது நாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், வேதத்தின் அடிப்படையில், வேத கலாச்சார அடிப்படையில் நம்ம இதை நாம் பார்க்கலாம். இப்போ நான் பார்க்க போவது, முதலாவது நான் பார்க்கும்போது, சிருஷ்டிப்பின் அம்சத்தில் இந்த முக்காடு எப்படி தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை நாம் முதலாவது பார்க்கலாம். இப்போ பெண்கள் ஏன் முக்காடிட வேண்டும், சிருஷ்டிப்பின் தொடர்பிலும், அதே போல தேவனோடு உள்ள தொடர்பிலும் அந்த தொடர்பிலும் உள்ளதான விஷயங்களை நாம் புரிந்து கொண்டால் இந்த முக்காட்டினுடைய அவசியம் என்ன என்பதை பிரியரை நாம் அறியலாம். இப்போ முதலாவது பாருங்க, அந்த கலாச்சார பின்னணியில் பார்க்கும்போது, ரோமர்களோ அல்லது கிரேக்கர்களோ அங்கே அவர்களுக்கு இந்த முக்காட்டு பழக்கம் இல்லை. ஆனால் முக்காடிட வேண்டும். அவர்கள் முக்காடு, சாதாரண பொது வீதிகளில், பொது வெளிகளிலே பெண்கள் முக்காடு இடுவது இல்லை. ஆனால் பெரியவர்களுக்கு முன்பாக அவர்கள் அமர்ந்திருக்கும் போது அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் பெண்கள் முக்காடிட்டு அவர்களுக்கு முன்பாக வர வேண்டும் என்றதான ஒரு விதி அந்த காலகட்டத்தில் அந்த மக்களுக்கு இருந்தது என்பதை பெரியரே நாம் அறிய வேண்டாம். இப்போ அதே சமயத்தில் யூதனுடைய கலாச்சாரத்துக்கு நம்ம போவோம் என்று சொன்னால், கண்டிப்பாக பெண்கள் எப்பொழுதுமே முக்காடிட்டே இருக்க வேண்டும் என்றதான ஒரு கலாச்சாரமும் அங்கே இருக்கிறது என்பதை நாம் அறியலாம். இப்போ இந்த விஷயத்தை பவுல் இங்கு அழகாக எடுத்து கூறுகிறார். இப்போ எப்படி எடுத்து கூறுகிறார்னு சொன்னால், அதாவது தேவ சிருஷ்டிப்பின் அடிப்படையிலும் சரி, தேவனோடு நாம் கொண்டுள்ள உறவு ஐக்கியத்தின் அடிப்படையிலும் சரி, பெண்கள் முக்காடிட வேண்டும் என்ற விஷயத்தை அவர் கூறுகிறார். இதற்கு ஆணும் பெண்ணும் சரியாகவே அதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் கூறுகிறார். இப்போ சரியாக இருக்கிறார்கள் என்றும் அவர் கூறுகிறார். இப்போ அதுக்கு உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். பிரியமான, நம்ம யோவான் புஸ்தகத்துக்கு நாம் வருவோம் என்று சொன்னால், 16ஆம் அதிகாரத்தில் 13 to 15 வாக்கியங்களை நாம் வாசித்து பார்த்தால், அங்கே பரிசுத்த ஆவியானவர் குமாரனை வெளிப்படுத்துகிறார் என்ற விஷயத்தை நாம் அறிகிறோம். அடுத்தாற் போல குமாரனும் நீங்கள் பார்த்தால், யோவான் 17:15 நான் கூறுகிறேன், குமாரனும் இறைவனை, அதாவது பிதாவை அவர் மகிமைப்படுத்துகிறார் என்ற விஷயத்தை நாம் பார்க்க முடியும். அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு தம்மை சப்மிட் பண்ணி கீழ்ப்படுத்தி இருக்கிறார் அல்லது ஒப்பு கொடுத்து இருக்கிறார் என்ற விஷயத்தை கூட நம்ம அங்கே பார்க்க முடியும். இங்கே பாருங்க, அங்கே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இப்போ திரியேகத்துவ தெய்வத்தை நாம் அங்கே பார்க்க முடியும். இப்போ அதனால இயேசு கிறிஸ்து ரொம்ப அவர் பிதாவுக்கு அடுத்தவர் அல்லது பிதாவுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்தில் அவர் இருக்கிறார் என்று அங்கே சொல்ல முடிகிறதா?
அங்கே சொல்ல முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான் என்றெல்லாம் ஆண்டவர் நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இப்போ இப்படி இருக்கும் பொழுது இப்போ இயேசுநாதர் ஒரு கடவுள், பிதா ஒரு கடவுள், பரிசுத்த ஆவி ஒரு கடவுள், அப்படி நம்ம பிரிக்க முடியுமா? அப்படி பிரிக்கவே முடியாது. அது மூன்றில் ஒன்று, ஒன்றில் மூன்று என்ற விஷயத்தை தான் நாம் சொல்ல முடியும். ஆக இயேசு கிறிஸ்து அவர் பிதா என்று சொல்லுவதால், அல்லது நான் அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுவதால் அவருக்கு கீழானவர் என்பது அல்ல, ஈக்குவல் பர்சன் தான் என்பதை நாம் அறிகின்றோம். ஓகே, இது போலவே பிரியமானவரே, ஆணும் பெண்ணும், சகோதரிகளும் சகோதரிகளும் இங்கே ஒன்றாகவே தான் இருக்கிறார்கள், சமமாக தேவ சமூகத்தில் இருக்கிறார்கள் என்ற கருத்து எப்பொழுதும் நம்முடைய சிந்தனையில் இருக்க வேண்டும். அப்போது அவர்கள் கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும் ஆண்களுக்கு, அடிபணிந்து இருக்க வேண்டும் ஆண்களுக்கு, இந்த பேச்சுக்கே இங்கே இடமே கிடையாது. அறிதலும் புரிதலும் இங்கே அவசியமாக இருக்குது என்பதை பிரியரே நாம் அறிய வேண்டாம். இப்போ இந்த உறுதிப்படுத்த ஒரு வசனத்தை சொல்லி நான் அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியமும், அதே சமயத்திலே ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26லிருந்து 28 வரை நாம் வாசிப்போமானால், தேவன் மனிதனை தமது சாயலிலே தான் உருவாக்கினார் என்று நாம் வாசிக்க முடியும். அப்போ தேவ சாயலிலே ஆணும் பெண்ணுமாய் மனிதனாக தேவ சமூகத்தில் இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நாம் ஆணித்தரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது என்பதை பிரியரே நாம் அறிய வேண்டும். ஓகே, இப்போ இதன் அடிப்படையில் ஆணும் பெண்ணும் சமந்தான் என்பதை நாம் புரிகிறோம். ஆகவே ஆண்களுக்கு பெண்கள் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு விதியும் இல்லை, அப்படி ஒரு அவசியமும் அல்ல. சமப்படுத்தப்பட்டவர்கள் தான் தேவ சமூகத்தில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்படி இருக்கிற சமயத்தில் ரோல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவ சமூகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றதான விதிமுறைகள் அல்லது நடைமுறை பழக்க வழக்கங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து செயல்பட வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. இப்போ ஆராதனை விஷயத்தில் ஒரு சில கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். இப்போ ஆராதனை விஷயத்தில் பார்க்கும்போது பெண்கள் முக்காடிட வேண்டும். ஒரு கேள்வி, ஏன் முக்காடிட வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி நாம் எழுப்புவோம் என்று சொன்னால், இந்த 11ஆம் அதிகாரத்திலேயே 7ஆம் வாக்கியம் நமக்கு என்ன சொல்லுகிறது? புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமா இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டியதில்லை, ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையா இருக்கிறார் என்ற தலை. என்ன தலை? அதாவது புருஷனுக்கு அங்கேயே சொல்லப்பட்டிருக்கு, புருஷனுக்கு தலை கிறிஸ்துவாக இருக்கிறார். அதே போல ஸ்திரீக்கு தலை புருஷனாக இருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை நாம் அங்கே பார்க்கின்றோம். அப்போ இந்த சூழ்நிலையில் பெண்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டியது என்னவென்று கேட்டால், அதாவது அவர்கள் ஜெபம் பண்ணும் போதும் தீர்க்க தரிசனம் அதாவது போதிக்கும் போதும் அவர்கள் தங்கள் தலையை மூடிக்கொள்ள வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். இதுதான் இன்னைக்கு நிறைய குழப்பங்கள் நம்ம எல்லாத்துக்குமே. என்ன குழப்பம்? ஏன் அப்படி மூடணும் அப்படின்றதுக்கான அர்த்தங்கள் அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நிறைய விமர்சனங்களும் நிறைய குழப்பங்களும் பலவிதமான ஐடியாக்களும் அந்த ஐடியாவில் வரக்கூடிய போதனைகளும் இன்றைக்கு நிறைய பரவி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இது குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே நான் 2 முந்தைய பதிவுகளிலே இந்த முக்காட்டினுடைய அம்சம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன என்பதை குறித்து யூதர்கள் அது ஒரு சடங்காக, அதாவது அது தள்ளிட்டு அது போட வேண்டும், அது ஒரு கவர்னன்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அம்சத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகின்றேன். வாங்க, இப்போ அந்த முக்காடு ஏன் அந்த சமயத்தில் ஸ்திரீகள் ஜெபம் பண்ணும்போது திகிதர்சனம் சொல்லும்போது அவர்கள் போட்டுக்கொள்ள வேண்டும்? மற்ற நேரங்களிலே அவர்கள் இஷ்டம், போடலாம் போடாமல் கூட இருக்கலாம், அது கட்டாயமெல்லாம் அவங்க சொல்லவே கிடையாது. ஆனால் பிரியரே, பைபிள் சொல்லுகிறது என்னவென்று கேட்டால் பாருங்க, அதாவது தேவ தூதர்களின் மித்தம் அவர்கள் முக்காடு 10ஆம் வாக்கியத்தில், ஆகையால் தூதர்களின் மித்தம் ஸ்திரியானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டாம். அது என்ன அர்த்தம்? தூதர்களின் மித்தம் ஸ்திரியானவள் முக்காடிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது என்ன அர்த்தம்? இப்போ பாருங்க, தேவ தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்றதான ஒரு விஷயம் நமக்கு நன்றாகவே தெரியும். என்ன என்று கேட்டால் பிரியரே பாருங்க, தேவ தூதர்கள் நம்முடைய ஆராதனையை உற்று பார்க்க அவர்கள் ஆசையா இருக்கிறார்கள் என்ற பேதுரு நிருபத்திலே நம்ம வாசிக்கிறோம். அதே போல திரளான மேகம் கொண்ட திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க என்ற விஷயத்தை
எபிரேய புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். நமக்கு முன்னே இருந்த முன்னோர்கள் மேலே இருந்து கொண்டு தூதர்களோடு சேர்ந்து நம்மை மேகம் போன்ற சாட்சிகளாய் நம்மளை பார்க்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை கூட பெரியரே நம்ம இங்கே பார்க்கின்றோம். அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், தூதர்கள் நம்மை கவனிக்கிறார்கள். ஒரு விஷயம் என்னத்தை கவனிக்கிறார்கள்? நாம் செய்கிற ஆராதனையை அவர்கள் கவனிக்கிறார்கள் என்ற விஷயத்தை நாம் அறிய வேண்டாம். இப்போ தூதர்களை பொறுத்து என்ன விஷயங்கள்லாம் நடந்தது, ஒரு சில கருத்துக்கள் பைபிள் வழியாக நாம் அறிய முடியும். நம்ம ஏசாயா புத்தகம் 14ஆம் அதிகாரம் 10 to 15 வரை வாசித்தோமானாலும் சரி, எசேக்கியேல் புஸ்தகம் 26வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தாலும் சரி, அதே போல 28ஆம் அதிகாரத்தில் 1 to 19 வரை வாசித்து பார்த்தாலும் சரி, அங்கே தூதர்களை குறித்ததான சில கருத்துக்கள் வெளியிட்டப்பட்டிருப்பதை நான் பார்க்க முடியும். இப்போ இந்த தூதர்கள் என்ன செய்தார்கள்? கீழ்ப்படியாத தூதர்கள். இந்த தூதர்கள் கீழ்ப்படியாத தூதர்கள். இப்போ இந்த கீழ்ப்படியாத தூதர்களை தேவன் அவர்களுடைய மேட்டின்மை என்னாலும், அவர்கள் தங்களை தாங்களை உயர்த்தி கொண்டதாலும், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதாலும் அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்று நம் தெளிவாக அங்கே வாசிக்கிறோம். அப்போ அவருடைய ஸ்தானத்திலிருந்து அவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். ஒன்று. இனி அடுத்தாற் போல கீழ்ப்படியாத தூதர்களை தேவன் பாதாளத்திலே போட்டு சங்கிலிகளால் அடைக்கப்பட்டு இருளின் அந்தகார சங்கிலிகளால் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் என்று யூதா புத்தகம் 6ஆம் வசனத்திலேயும் பிரியமானவர்களை நம்ம வாசிக்கிறோம். அப்போ மேட்டின்மை நிறைந்த தூதர்கள், கீழ்ப்படியாத தூதர்கள், தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ளக்கூடிய தூதர்கள், தங்கள் படைப்பின் நோக்கத்தை அறியாத தூதர்கள், அவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறதாகவும் பாதாளத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதாகவும் அந்தகார சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கிறதாகவும் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நம்ம என்ன வாசிக்கிறோம்? உசியா ராஜா மரணமடைந்த சமயத்தில் சிங்காசனம் அங்கே வெறுமையா இருக்கு, ஆனால் தேவ சிங்காசனத்திலே தேவன் அங்கே வீற்றிருக்கிறார், உலகை பரிபாலித்து கொண்டிருக்கிறார் என்ற விஷயத்தை பார்க்கிறோம். அப்போ அங்கே கேருபீன்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவ சமூகத்திலே 2 சட்டைகளால் கால்களை மூடிக்கொண்டு, 2 சட்டைகளால் முகத்தை மூடிக்கொண்டு, 2 சட்டைகளால் பறந்து கொண்டு கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள் என்று அங்கே நம்ம வாசிக்கிறோம். அப்போ தூதர்களுடைய நோக்கம், படைப்பின் நோக்கம் பல விஷயங்கள் இருந்தாலும், அதில் கேருபீன்களை குறித்து வாசிக்கும் போது அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு அம்சத்தில் இருக்கிறார்கள் என்று நம்ம அங்கே பார்க்க. ஆராதிக்கும் போது அவர்கள் எந்த நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள்? ஏன் நேரடியாக நின்று அங்கே இங்கும் பறந்து கொண்டு அல்லது சுற்றி கொண்டு கர்த்தரை ஆராதிக்க கூடாதா? ஆனால் கால்களை மூடிக்கொண்டார்கள், முகத்தையும் மூடிக்கொண்டார்கள், பிறகு 2 சட்டைகளால் பறந்து கொண்டு கர்த்தரை துதித்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, அவர்கள் தெய்வத்தை பார்க்க முடியாமலோ அல்லது தேவனுக்கு பணிந்ததினாலேயோ அல்லது அவர்கள் அப்படித்தான் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்ற விதி அவர்களுக்கு இருப்பதினாலேயோ அப்படி அவர்கள் துதிக்கிறார்கள் என்று நான் சொல்வதற்கு எப்படி சொல்லுவதுன்னு எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அவர்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாய் அவர்கள் செய்கிறார்கள். அங்கே முகத்தை மூடிக்கொண்டு அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு காட்சியை பிரியரே நாம் இங்கே பார்க்கிறோம். கேருபீன்கள் தங்கள் முகத்தை மூடிக்கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே சொன்னபடி அந்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் 1 to 3 வரை வாசித்தால் நமக்கு அது நன்றாகவே தெரியும். ஓகே, இவர்கள் தேவனை இப்படிப்பட்ட நிலையிலே துதிப்பதற்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ ஆராதனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு விதிமுறை இவர்களுக்கு இருக்கிறது. அதே போல பிரியமானவரே, ஸ்திரிக்கும் புருஷனுக்கும் விதிமுறைகள் ஆராதனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதுல என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? புருஷனுக்கு தலை கிறிஸ்து, அதே போல ஸ்திரிக்கு தலை புருஷன். இப்போ ஸ்திரியோட மகிமை அவங்களுடைய கூந்தல். இப்போ கூந்தல் அவர்களுக்கு மகிமையாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ அதாவது கூந்தல் மகிமையாக இருப்பதால் அவருடைய முக்காடு போல் இருக்கிறது என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய கூந்தல் ஸ்திரீகளுக்கு முக்காடாக இருக்கிறது என்று சொல்லவில்லை. முக்காடு போல் இருக்கிறது என்றுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம். அப்போ அவங்களுடைய மகிமை அது. அப்போ அதே சமயத்தில் அவருடைய மேன்மை என்னது? புருஷன் அவர்களுக்கு மகிமையாக இருக்கின்றான். இப்போ இதை தெளிவுபடுத்த
அவள் முக்காடிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முக்காடு என்பது எனக்கு புருஷன் மகிமையா இருக்கிறார் என்பதன் அடையாளமாக இந்த முக்காடு இடுகிறேன் என்பதுதான் அதனுடைய விஷயமா இருக்குது என்பதை பிரியரே நாம் அறிய வேண்டாம். இப்போ சிருஷ்டிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி, அங்கே ஸ்திரியானவள் புருஷனுக்கு அடுத்துதான் அவள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாள். ஸோ அவள் அடுத்து இருப்பதனாலே நான் புருஷனுக்கு அடுத்து இருக்கிறேன், நான் புருஷனுக்கு பிறகு நான் நின்று கொண்டிருக்கின்றேன், இந்த அதிகாரத்தை நான் இப்படி ஏற்றுக்கொள்கிறேன் என்றதான அடையாளம் அந்த முக்காடு என்பதை பிரியரே நாம் அறிய வேண்டாம். இப்போ இதைத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலாச்சார தொடர்புகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்காடு உண்மையிலே, அதாவது நீளமாக மக்கள் முடி வளர்ப்பது அவர்களுக்கு அது மகிமைதான். அது சுபாவப்படி பார்த்தாலே பெண்களுக்கு அது மகிமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் வேதத்தின் அந்த கலாச்சாரப்படி அந்த பெண்கள் தன்னுடைய முடிகளை கட் பண்ணி விட்டால் எப்படி இருக்கும்? அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? சமுதாயத்தில் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்களுடைய மகிமை களையப்படுகிறது. இது இயற்கையிலேயே சுபாவமே சுட்டி காண்பிக்கிறதாக இங்கே பவுல் சொல்லுகிறார். கலாச்சாரம் கூட அதைத்தான் சொல்லுகிறது என்பதை நாம் அறிய முடியும். ஆக இப்போ அவளுக்கு முடி தேவை, அதான் அவங்களுக்கு மகிமை. ஸோ அதே போல் தேவ சமூகத்தில் நிற்பதற்கு அவர்களுக்கு அந்த முக்காடு இடுவது அவர்களுக்கு ஒரு மகிமை. ஏன் கேட்டால் புருஷன் அவளுக்கு மகிமையாக இருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தை அவள் சொல்லி காண்பிக்கின்றார். புருஷன் தேவனுக்கு, கிறிஸ்து அவனுக்கு மகிமையாக இருக்கிறார் என்பதை அவன் சொல்லி காண்பிக்கிறார். இங்கே பாருங்க, இங்கே அதிகார தன்மைகள் ஒரு ஆர்டர் இங்கே கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஓகே, இதற்கு மேலாக பிரியமானவரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம். இப்போ தூதர்கள் விழுந்து போனதுக்கு காரணம் என்ன? அவர்களுக்கு இருக்கிற மேட்டின்மை, அதே போல அவர்களுக்கு இருந்த அழகு, அதே போல அவர்கள் தங்களை தாங்களே செலுத்தி கொண்ட அலங்காரம், அதாவது மினுக்கு என்று எசேக்கியேல் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 16-17 சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அதே போல அவர்களுக்கு இருந்த உயர்ந்த அந்தஸ்து. இப்போ இவைகள் எல்லாம் தேவன் அவர்களுக்கு கொடுத்தது தான். ஆனால் அவர்கள் உயரத்திலே தேவன் வைத்திருந்தாலும் அவர்கள் தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டதால் அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள். இப்போ பிரியமானவரே, இப்போ பெண்கள் முக்காடு இடாவிட்டால் இவைகள் எல்லாம் அவர்கள் அதாவது என்ன சொல்றது, அவர்கள் முக்காடு இடாமல் இருக்கும்போது இவர்கள் இதெல்லாம் மறைக்காமல் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ தங்களை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய அழகை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய அந்தஸ்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் இதையெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? மறைக்கப்பட வேண்டும். அந்த முக்காடிட்டு அவங்களுடைய அழகு, அவங்களுடைய மேன்மை, அவங்களுடைய அலங்காரம், அவங்களுடைய அந்தஸ்து, இந்த முக்காடிட்டு அவர்கள் மறைக்க வேண்டும். அப்படி மறைக்காத பட்சத்தில் நடப்பது என்ன? இந்த தேவ தூதனுக்கு என்ன நடந்ததோ அதுதான் அவர்களுக்கும் நடக்கும் என்பதுதான் இங்கே போதனை. இன்னைக்கு கூட பாருங்களேன், இப்போ இந்த போலதான நிலையில வெளிப்படக்கூடிய சகோதரிகள், ஸ்திரீகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் சமுதாயத்தில் தங்களை தாங்களே உயர்த்தவர்களாகத்தான் இருப்பார்களே ஒழிய மதிப்பு பெற்றவர்களாக இருப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஸோ அவர்கள் இருக்க வேண்டிய ஸ்தானத்திலே அவர்கள் இருக்க வேண்டும், அதுதான் சிறப்பு. ஓகே, இப்போ நான் அடுத்த விஷயத்துக்கு நான் வருகின்றேன். இப்போ வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை மீண்டுமா உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ யூத கலாச்சார அடிப்படையில் இந்த முக்காட்டினுடைய சிறப்பு என்னவென்று கேட்டால் நம்ம பார்க்கலாம். அதாவது என்னாகும் புத்தகம் 18வது வாக்கியம், அந்த வாக்கியத்தை அந்த 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 வாக்கியத்தை நம்ம வாசிக்கலாம். என்னாகமும் 5:18 நான் அதை வாசிக்கிறேன். இங்கே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரியை கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அவள் முக்காட்டை நீக்கி எரிச்சலின் காணிக்கையாகிய நினைப்பூட்டுதலின் காணிக்கையை அவள் உள்ளங்கையில் வைப்பானாக. சாபகரமான கசப்பான ஜலம் ஆசாரின் கையில் இருக்க வேண்டும் என்று நம்ம இங்கே வாசிக்கிறோம். இப்போ இந்த பகுதியில் நீங்கள் முழுமையாக இதை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு மனதுக்கு மிகவும் வியக்கத்தக்க ஒரு நிலை இங்கே இருக்கிறத பார்க்க முடியுங்க. அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கிறதான கணவன் மனைவி,
இப்போ மனைவி ஒரு தவறு செய்து விட்டாள். இப்போ தன்னுடைய நிலையை மறந்து அல்லது வேறொரு புருஷனோடு அவள் வாழ்கிறாளோ அல்லது வேறொரு புருஷனோடு தொடர்பில் இருக்கிறாளோ என்று வைத்துக் கொள்ளலாம். அங்கே பைபிள் அப்படித்தான் சொல்லுது. அப்படி வைத்துக் கொண்டால் அது மறைக்கப்பட்டே இருக்கிறது, யாருக்கும் தெரியவில்லை. அது அந்த புருஷனுக்கும் அது தெரியவில்லை. ஆனால் எரிச்சலின் ஆவி இவர்களுக்குள்ளே எப்பொழுதுமே இருக்கிறது. அந்த குடும்பத்தில் எரிச்சலின் ஆவியோடு கூட சமாதான குலைச்சலாக அவர்கள் அங்கே இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அங்கே சந்தேக பார்வைகள் அங்கே நிறையவே இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே சமாதான சூழ்நிலை, சந்தோஷம் அங்கே இல்லை. அப்போ இவன் என்ன பண்றான்? ஆசான் இடத்திலே வருகிறான். அப்போ சொல்றான் விஷயத்த. அவன் வெளியில் போய் சொல்லாமல் முதலாவது ஆசான் இடத்துல வர்றான். வந்து சொல்கிறான், இந்த மாதிரி என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு என் மனைவி மேலே சந்தேகமாக இருக்குது, இதுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசாரியனை கேட்குறான். அப்போ அந்த ஆசாரியன் அந்த மனைவியை வரவழைச்சு ஒரு காரியத்தை செய்கிறார். அப்போது அந்த ஒரு பலி செலுத்த சொல்லுவாங்க. அதாவது என்னன்னு கேட்டால், ஒரு எப்பா மாவு, அதில் 10ல் 1 பகுதி கொண்டு வரணும். ஆனால் பொதுவாக போஜன பலி செலுத்தும் போது அந்த மாவோட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒலிவ எண்ணெயும் கலப்பாங்க, அதோடு கூட தூப வர்க்கம் அதில் கலந்து தான் பலியிட வேண்டும். அதாவது அந்த போஜன பலி செலுத்த வேண்டும். ஆனால் இங்கே எண்ணெய் கொண்டு வரக்கூடாது, அதே போல் தூப வர்க்கமும் கொண்டு வந்து அந்த மாவில் கலக்கக்கூடாது. வெறும் மாவை மாத்திரம் கொண்டு வர வேண்டாம். இதுக்கு பேர் எரிச்சலின் மாவு அல்லது எரிச்சலின் பலி, எரிச்சலின் அப்பம் என்றெல்லாம் இதுக்கு சொல்லப்படுகிறது. இப்போது இந்த வெறும் மாவை கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை அவள் கையில் வச்சுக்கிறணும். யார் கையில்? அந்த பொண்ணு கையில் வைக்கணும், பிடிக்கணும் அவள். அதே நேரத்தில் ஆசாரியன் என்ன செய்வான்? ஒரு மண்பாண்டத்தை எடுப்பான். ஒரு மண்பாண்டத்தை எடுத்து பரிசுத்த நீர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒருவேளை வெங்கல தொட்டியில் இருக்கிற தண்ணியாக இருக்கலாம். இப்போ அந்த வெங்கல தொட்டியில் இருக்கிற தண்ணியை எடுத்து அந்த பானைக்குள்ளே, அந்த சட்டிக்குள்ளே போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த பிரகாரங்களில் புழுதி இருக்கும் இல்லையா, பலிபீடத்துக்கு அங்கிட்ட எங்கெல்லாம் புழுதிகள் இருக்கும் இல்லையா, அந்த புழுதியை, அந்த மண்ணை அந்த சட்டியில் இருக்கிற தண்ணீரில் என்ன செய்யணுங்க? கலக்கணும். அது எவ்வளவு ஒரு மாதிரி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். எத்தனையோ மனிதர்கள் பலி செலுத்த வந்தவர்கள் எங்கும் அங்கமாக போய் நடந்திருப்பாங்க. ஆடு மாடெல்லாம் பலி செலுத்த இருக்குது. ஆடு மாடெல்லாம் மிதித்து அங்கே எங்கெல்லாம் போய் நடந்திருக்கோம். ஸோ அந்த ஏரியாவை நீங்கள் நினச்சி பார்க்கணும். இப்போ அந்த மாதிரி டஸ்டான ஒரு புழுதி மண்ணை அந்த பானைக்குள்ளே போட்டு என்ன செய்கிறான்? கலக்கிறான். கலந்து இவன் கையில் வச்சுருக்கிறான். அப்படி வச்சிருந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டால், அது சாபத்துக்கு ஏதுவான கசப்பான நீர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த நேரத்தில் இந்த ஆசாரியன் என்ன செய்வான்னா, இங்கே தான் ஹைலைட்டு, அந்த பொண்ணுடைய முக்காட்டை நீக்குவான். இதான் அங்கே விஷயம். இப்போ யூதனுடைய கலாச்சாரத்தை பாருங்க. முக்காடு எங்கே நீக்கப்படுகிறது? அவள் பரிசுத்த குலைச்சலாக இருக்கிறாள் என்ற தன்மையில் வரும்போது, அவள் சந்தேகத்துக்குரியவளாக நடந்து கொள்கிறாள் என்ற நிலை வரும்போது, அவளுடைய கற்பு அங்கே பரிசோதிக்கப்படுகிறது. அந்த பரிசோதிக்கின்ற நேரத்தில் இந்த முக்காடு ஆசாரியின் முன்னிலையில் அது நீக்கப்படுகிறது. அப்போ நீக்கப்பட்டவுடன் இவன் என்ன சொல்லுகிறான் என்று பார்த்தால் பாருங்க, 18, ஸ்திரியை கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அவள் முக்காட்டை நீக்கி எரிச்சலின் காணிக்கையாகிய நினைப்பூட்டுதலின் காணிக்கையை அவள் உள்ளங்கையில் வைப்பானாக. சாபகரமான கசப்பான ஜலம் ஆசாரியின் கையில் இருக்க வேண்டும். பின்பு ஆசாரியன் அவளை ஆணை விடுவித்து, ஒருவனும் உன்னோடே சாயணியாமலும் உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ தீட்டுப்படத்தக்கதாய் பிறர் முகம் பாராமலும் இருந்தால் சாபகரமான இந்த கசப்பான ஜலத்தின் தோஷத்துக்கு நீங்களாயிருப்பாய். உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கின்ற நீ பிறர் முகம் பார்த்து உன் புருஷனோடே அன்றி அந்நியனோடே சம்யோகமாய் சயனித்து தீட்டுப்பட்டு இருப்பாயானால் கர்த்தர் உன் இடுப்பு சூம்பவும் உன் வயிறு வீங்க பண்ணவும் உன்னை உன் ஜனத்துக்குள்ளே சாபமும் ஆணையிட்டு குறியுமாய் வைப்பாராக. சாபகரமான இந்த ஜலம் உன் வயிறு வீங்கவும் இடுப்பு சூம்பவும் பண்ணும்படி உன் குடலுக்குள் பிரவேசிக்க கடவது என்கின்ற சாப வார்த்தையான ஸ்திரியை ஆணை விடுவித்து சொல்வானாக. அதற்கு அந்த ஸ்திரீ ஆமேன் ஆமேன் என்று சொல்ல கடவுள்.
பின்பு ஆசாரியன் இந்த சாப வார்த்தைகளை ஒரு சீட்டில் எழுதி அவைகளை கசப்பான ஜலத்தில் கழுவி போட்டு சாபகரமான அந்த கசப்பான ஜலத்தை அவன் குடிக்கும்படி பண்ணுவான். அப்பொழுது சாபகரமான அந்த ஜலம் அவளுக்குள் இறங்கி கசப்பாகும். இப்போ இதுக்கு அடுத்து இருக்கு, சப்போஸ் அவள் தவறு செய்தவளாய் இருந்து மறைத்தவளாய் இருப்பாளேயானால் இந்த தண்ணி அவள் வயிற்றில் போகும்பொழுது அவளுக்கு வயிறு வலி எடுக்கும், ரெண்டாவது அந்த இடுப்பெல்லாம் சுருங்கும். பிறகு அவள் அந்த சமூகத்திலே அவள் ஒரு அடையாள பொருளாகவே அவள் பலவீனப்பட்டவளாய் காணப்படுவாள். அந்த நேரத்தில் அவள் முக்காடு இடவே கூடாது. ஏனால் அவள் தேவ சமூகத்திலே இருக்கிற நிலையை அவள் தவறிவிட்டாள், தகுதியற்றவளாய் மாறிவிட்டாள். ஸோ அப்போ முக்காடு போடக்கூடாது. இப்பையும் முக்காடு போடாமத்தால் இந்த விஷயத்தை இந்த விஷயம் அவளுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவரே, இப்போ இங்கே நினச்சி பாருங்கள், சப்போஸ் அவங்க உண்மையாக இருக்கிறாங்க, வெறும் சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்க இருந்துச்சுன்னா அவளுக்கு ஒன்றும் ஆகாது. அவள் கற்பவதி ஆவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் சமூகத்தில் பேர் பெற்றவள் ஆவாள் என்று சொல்ல அந்த நேரத்தில் அவளுக்கு முக்காடு இடப்படும். தேவ சமூகத்தில் சகோதரிகள் வருவது அவர்கள் கற்புள்ளவர்கள் என்பதை நிரூபிக்கும்படிக்கு அல்லது அடையாளப்படுத்தப்படும்படிக்கு முக்காடிடப்படுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அவர்கள் சந்தேகத்துக்கு இடமில்லாதவர்கள், கடவுளுக்கு பயப்படக்கூடியவர்கள் என்பதன் அடையாளமாகவே இந்த முக்காடு அணிவிக்கப்படுகிறதை பிரியரை நாம் இங்கே அறிகிறோம். அப்போ ஸ்திரீகள் முக்காடு இடலாமா வேண்டாமா? தேவ தூதர்கள் நிமித்தம் அவர்கள் முக்காடு இட வேண்டும். ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்க முடியும். இப்போ முதலாவது இந்த ஸ்திரீ ஆதியாகமத்தில் நாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏவாள் மூலமாகத்தான் பாவம் பிரவேசித்தது என்பதை நாம் பார்க்க முடியும். அப்போது பாவம் மனிதனுக்குள்ளே மனித சமுதாயத்தை சீரழிப்பதற்கு, மனித சமூகத்தில் வருவதற்கும், தேவ சமூகத்திலிருந்து மனிதனை விளக்குவதற்கும் ஸ்திரியானவள் ஒரு கருவியாக அன்றைக்கு சாத்தான் கையில் பயன்படுத்தப்பட்டாள். அவள் ஆணுடைய வார்த்தையை கேட்டிருக்க வேண்டும், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய வசனத்தை காட்டிலும் சாத்தானுடைய வசனத்துக்கு அவள் அதிக செவிசாய்த்தாள் என்பதற்கு தேவதூதன் சாட்சி. அது நிமித்தம் அந்த விளைவு இன்றைக்கு மனித சமுதாயமே பாவத்தில் விழுந்ததை நான் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்து மீட்டெடுக்கிறார், அது வேற விஷயம். இப்போ இன்றைக்கு இப்போ சாத்தானுடைய சொல்லுக்கு அல்லது கற்பனைக்கு அவள் உட்பட்டு இருக்கவில்லை, தேவனுடைய கற்பனைக்கு அவள் உட்பட்டு இருக்கிறாள் என்பதற்கு அடையாளமாய் அவள் முக்காடிட்டுக் கொள்கிறார். அவள் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கவும் படுகிறார். தட் மீன்ஸ் அந்த பழிச்சொல்லிலிருந்து பரிசுத்த சந்ததியை பெற்றெடுப்பதினாலே அவள் அந்த பழிச்சொல்லிலிருந்து மீட்கப்படுகிறார் என்ற விஷயத்தை கூட நம்ம வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். அப்போ முக்காடு இடுவதின் நோக்கம் என்ன? தேவ சமூகத்தில் ஸ்திரியானவள் பரிசுத்தமானவள் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. சந்தேகத்துக்கு இடமில்லாதவளாக இருக்கிறாள் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. புருஷனுக்கு உட்பட்டவளாக இருக்கிறாள் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. அதே போல பிரியரே, தேவ தூதர்களுக்கு முன்பாக அன்னைக்கு சாட்சி இழந்தவள் இன்றைக்கு சாட்சி பகரக்கூடியவளாய், கீழ்ப்படியக்கூடிய, தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன் என்ற நிலையில் சாட்சி பகரக்கூடியவளாய் இருக்கிறார் என்பதற்கான அடையாளமாய் இந்த முக்காடு இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஒன்று. இனி அடுத்த ஒரு விஷயத்தை நான் சொல்லி இந்த பதிவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். பாருங்க, வேதத்தின்படி அதாவது மணவாளன், இப்போ ஒரு திருமண சம்பந்தமாக இதை நம்ம பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, ஒரு திருமணம் நடக்கும்போது மணவாளன் மணவாட்டியை மணவரையிலே அவன் என்ன செய்ய வேண்டும்? அந்த மண மேடையில் அவன் கைப்பிடித்து உடன்படிக்கை செய்து தன்னை அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்ளும் போது, அப்பொழுது அந்த மணவாட்டியினுடைய முக்காட்டை மணவாளன் அவன் எடுத்து விடுவான். மணவாளன் தான் எடுக்க வேண்டும், மணவாட்டி தானாக எடுக்கக்கூடாது. வேறு யாரும் அந்த முக்காட்டை என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. இதற்கு பேர் நிஷ்யூம் என்று சொல்லுவார்கள்.
கெத்துபா என்ற ஒரு வார்த்தை, கெத்துபா என்று சொன்னால் திருமண உடன்படிக்கை என்ற அர்த்தம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் உடன்படிக்கை திருமண ஒப்பந்தத்தை அவர்கள் போட்டிருப்பார்கள். அந்த சமயத்தில் எருசின் கொடுத்திருப்பார்கள். எருசின் என்று சொன்னால் திருமண உடன்படிக்கைக்கு நாங்கள் உட்படுவோம் என்ற நிலையில் ஒரு அக்ரிமெண்ட், அவ்வளோதான். அதனுடைய விளக்கத்தை பின்னாடி சொல்லலாம். இனி அடுத்து 1 இயர் கழித்து அவங்களுக்கு அந்த உடன்படிக்கை செய்து கொள்ளும்போது அந்த மேடையில் அந்த மணவாளன் அவளுடைய முக்காட்டை எடுத்து விடுவான். அப்படி எடுத்து விடக்கூடிய அந்த நேரம்தான் என்னவென்று கேட்டால் நிஷ்யூம் என்று சொல்லப்படுது. இது மணமேடையில் இன்றைக்கு நம்ம பண்ணுறோம். ஆனால் அதே சமயத்தில் உண்மையிலேயே மணவாளன் மணவாட்டியினுடைய முக்காட்டை எப்பொழுது நீக்குவான் என்று சொன்னால் மணவரையில் அவன் நீக்குவான். மணவரையிலே அவன் நீக்கும் போது நீக்கின பிற்பாடு அவளுடைய முகம் அந்த புருஷனுக்கு முன்பாக முழுமையாய் வெளிப்படும். அதுவரை அந்த முக்காடு அந்த மணவாட்டி போட்டிருப்பான். அன்பரே, இயேசு கிறிஸ்து மணவாளர், திருச்சபை மணவாட்டி. கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்றதை பார்க்குறேங்க. அப்போ மணவாட்டி கற்புள்ள கன்னிகை. அவள் கற்புள்ள கன்னிகையாக இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன? வேதத்திலே நம்ம பார்த்தோம். அப்போ அவள் முக்காட்டிட்டு இருக்க வேண்டும். அதுக்குத்தான் மக்கள் முக்காடு இடுகிறார்கள். இப்போ திருச்சபை முக்காடு இட வேண்டாம். அது வெளிப்படையாய் ஒரு அடையாளமாக காண்பிக்க வேண்டாம். திருச்சபை பரிசுத்தமான சபை, பரிசுத்தமான கற்புள்ள சபை, கற்புள்ள மணவாட்டியாக இருக்கிறது என்பதை அறிவிக்கும் பொருட்டு அல்லது வெளிப்படுத்தும் பொருட்டு முக்காடு இட வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை பெரியரே பார்க்க முடியும். இப்போ வேறு யார் இந்த நம்மவே அந்த முக்காடு எடுத்துக்கொள்வது, நாமவே அது தேவையில்லை என்று சொல்வது, ஒரு விமர்சனத்தை பண்ணுவது, அது இன்னைக்கு இருக்கிற கலாச்சார அடிப்படையில், இன்னைக்கு இருக்கிற அறிவு சார்ந்த நிலையில் இதெல்லாம் தேவையில்லை என்ற ஒரு நிலையில், இது ஒரு ஸ்டைலாக இதை வச்சுக்கொள்ளலாம் என்ற நிலையிலே கொண்டு போகிறதுக்கு இங்கே இடமே கிடையாது. வேதம் வேதம்தான், சத்தியம் சத்தியம்தான், வசனம் வசனம்தான். இதற்கு மிஞ்சினது வேறு எந்த கலாச்சாரமோ எந்த அரசியலோ எந்த தத்துவமோ இதில் ஈடாக முடியாது. நம்முடைய சொந்த விமர்சனங்கள், சொந்த கருத்துக்கள் இதில் திணிக்கவும் கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே நாம் ஒப்பு கொடுத்து இருப்பது தான் சப்மிஷன். அப்படி செய்வது தான் சப்மிஷன். இதை நாம் செய்ய வேண்டியது நமது அவசிய கடமையாக இருக்கிறது, கட்டாயமாக இருக்கிறது. மணவாளன் ஒரு நாள் வருவார், அவர்தான் அந்த முக்காட்டை அவர் நீக்குவார். இது மணவாளனுக்கு சொந்தமான மணவாட்டி. அவர் வரும்போது தான் இந்த முக்காட்டை நீக்கி தன்னோடு கூட அவர் மணவரைக்கு அவர் சேர்த்து கொள்ளக்கூடிய நாள் ஒன்று வருகிறது. அதுவரை பிரியமானவரே, கற்புள்ள கன்னிகையாக நாம் இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்துவதற்கு அல்லது அடையாளப்படுத்துவதற்கு இந்த முக்காடு நமக்கு தேவையாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். பிரியமானவரே, இன்னும் அநேக கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த விஷயத்தை நம்ம இதோட கூட நாம் முடித்துக் கொள்ளுவோம். இப்போ இதுவரை நம்ம தெரிந்தது நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ இந்த பின்னணியையும் இதனுடைய அவசியத்தையும் நாம் புரிந்து கொண்டவர்களாக இந்த முக்காட்டை குறித்து இனி ஒரு விமர்சனமோ அல்லது வேறு ஒரு புது புது கருத்துக்களை கொண்டு வந்து குழப்பங்களையோ திணிக்காதபடிக்கு இதனுடைய பின்னணியை புரிந்து கொண்டு இதனுடைய அம்சத்தையும் புரிந்து கொண்டு வேத வசனத்தை கை கொண்டு சபையிலே போதிக்கவும் மக்களுக்கு எடுத்து சொல்லவும் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரவும் வேண்டும் என்று விரும்பி இந்த பதிவுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். தேவநாமம் மகிமைப்படுவதாக.